அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, நான் உங்கள் ரியா பேசுகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இதை நான் சொல்லியே ஆகணும். நிறைய பேருக்கு ஈவெண்ட் ரிலேட்டடில் நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது, பயம் இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அவங்களோட ஆளுங்களுக்கே கொடுத்துருவாங்களா, அண்ட் இதில் ரெஜிஸ்டர் பண்ணால் அதுக்கப்புறம் ஏமாத்திர மாட்டாங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் போயிடுவாங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்குது. உங்களோட வேலிடான டவுட்ஸ் தான் அது எல்லாமே. நான் கம்ப்ளீட்லி அக்ரி பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய பேட் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஈவெண்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது இது நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட பேசுற நிறைய பேர் எனக்கு அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல, நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், நான் தான் தேர்ட் ப்ரைஸ், பட் எனக்கு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய எனக்கு வருது. பட் எனக்கு மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா நான் இதை பிஸ்னஸாக பண்ணலை. நான் என்னோட ரியா இன்ஸ்பிரேஷன் ட்ரஸ்ட், நான் நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இதுலேருந்து நான் நிறைய லேடிஸை இன்னும் வெளியில் கொண்டு வரணும், இன்னும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு தரணும். ஸோ தட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க இன்னும் வெளியில் தெரிய வரணும் அப்படின்றதுக்காக லேடிஸ் நான் கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்ணணும், அவங்கள வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் நான் மெயினா இந்த ஈவெண்ட்டை பண்றேன். ஏன் இந்த ஈவெண்ட் அப்படி நான் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் ரியா மெஹந்திஸ் 17 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் ஸ்டார்டிங்ல வரும்போது நான் நிறைய ஸ்டேஜஸ் போயிருக்கேன். நானுமே நிறைய ரெஜிஸ்டர் பண்ணி நிறைய ஸ்டேஜஸ் போகும்போது எனக்கு ஒரு ஸ்டேஜ் ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு டீம் நெட்வொர்க்கிங் இதெல்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டேன். புது ஆளுங்களை பார்த்தேன், புதுசா நான் கத்துக்கிட்டேன். எப்படி பண்ணும் பிசினஸ்ல, அடுத்து எப்படி கொண்டு வரணும், அடுத்து இந்த மாதிரி நான் அதுக்காகவே நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் போகும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நானுமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் நிறைய விஷயத்துல நான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஸோ அதெல்லாம் நான் பார்த்து நான் வளர்ந்ததுனால மட்டும்தான் நான் உங்களுக்கு என்னோட சைடில், நீங்கள் எப்போவுமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், ரியா மெஹந்தி ரியா ரிலேட்டடில் என்ன வந்தாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பலாம். அவ்வளோ ட்ரஸ்ட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு இப்படி தான் எப்படி சொல்கிறதுனா, இந்த ஏமாற்றி சம்பாதிக்கணும் அந்த மாதிரி சுத்தமாக எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐடியில் ஒரு பெரிய கம்பெனியில் நல்லா சேலரியில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு மெஹந்திக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுலயும் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நான் சோஷியல் ஒர்க், ரியா இன்ஸ்பிரேஷன் ஒர்க், ரியா இன்ஸ்பிரேஷன் ட்ரஸ்ட்ல இருந்து என்னென்ன மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ ஸோ அதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு ஃப்ரீயாவும் மெஹந்தி கிளாஸஸ்லாம் இங்க எடுத்திருக்கேன். நிறைய விஷயங்களை நான் பண்ணியிருக்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி தான் அந்த அமௌண்ட் எடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரியா அண்ட் ரியா மெஹந்திஸ் ரியா இன்ஸ்பிரேஷன் ட்ரஸ்ட், அதாவது நான் பேசுற வீடியோஸ், நான் சொன்ன வீடியோஸ் என்னோடது வந்தா மட்டும் நீங்க 100% பயமே இல்லாம நீங்க எல்லாத்துலயுமே எங்க டீம்ல நீங்க கலந்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ப்ரோக்ராமா இருக்கட்டும், நான் பண்ற மெஹந்தி ஒர்க்கா இருக்கட்டும், மேக்கப் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல ஆரி ஒர்க்குக்கு, இல்ல ஃபேஷன் ஒர்க், இந்த மாதிரி என்ன காம்படிஷன் நான் நடத்தினாலுமே இதுல இந்த பார்ஷியாலிட்டி பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். லைக் என்னோட சைட்ல இருந்து நான் யாரையாவது டிசைட் பண்ணி அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பேன், அவங்களுக்கு தான் செகண்ட் பிரைஸ் கொடுப்பேன் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை நான் தனியா என் சொந்தக்காரங்களை வச்சு நடத்திக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி சுத்தமா கிடையாது. ஸோ அதனாலயே பாத்தீங்கன்னா என்னோட ஈவெண்ட்ல நான் எதுலயுமே ஜட்ஜாவே இருக்க மாட்டேன். ஈவன் நான் ஜட்ஜா இருந்தாலுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒர்க்குக்கு மட்டும் தான் நான் மார்க் கொடுப்பேனே தவிர என்னோட ஃபேவரட்டிசம்க்கு யாருக்குமே எதுவுமே போகாது. ஸோ இதுதான் என்னோட ரியா மெஹந்திஸ் அண்ட் ரியா இன்ஸ்பிரேஷன் ட்ரஸ்டோட ரூல்ஸ். அண்ட் நான் செலக்ட் பண்ற ஜட்ஜஸும், நான் கூப்பிடுற இன்ஃபுளுசஸும், நான் கூப்பிடுற ஸ்பெஷல் பீப்புள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஏன்னா என்னோட சர்க்கிள்ல நான் யாரெல்லாம் நான் பண்றேனோ அவங்க எல்லாருமே அது அந்த மாதிரி பீப்புளோட மட்டும் தான் நானுமே நிறைய பேர்கிட்ட பழகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா ஃபேவரட்டிசம்க்கு தான் அவார்டு போகும், பிரைஸ் போகும், அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு இருந்ததுன்னா நீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவுமே நம்மளோட இதுல இருக்காது அப்படின்றத நீங்க தயவு செஞ்சு நம்புங்க. பிகாஸ் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க, மெஹந்தி காம்படிஷன் பண்றீங்க, மேக்கப் காம்படிஷன் பண்றீங்க, ஆரி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்றதுக்கு தான் மார்க்கே தவிர, நீங்க பண்றதுக்கு தான் 1, 2, 3 அப்படின்னு பிரைசஸ் இருக்கே தவிர எங்களோட ஃபேவரட்டிசமோ இல்ல என்னோட ஜட்ஜஸோட ஃபேவரட்டிசமோ யாருக்கும் எதுவும் போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எல்லா மெம்பர்ஸுக்குமே பேட்ச் நம்பர் மட்டும் தான் தருவேன் தவிர யாரோட நேம்ஸ் என்ன எதுன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ உங்களோட ஒர்க்குக்கு தான் மார்க் போகுமே தவிர, உங்க ஒர்க்குக்கு தான் ரிசல்ட் வருமே தவிர யாரோட ஃபேவரட்டிசம்க்கும் ரியா மெஹந்தி ஈவெண்ட்ஸ்
கண்டிப்பா இது வந்து நடக்கவே நடக்காது. அண்ட் உங்களுக்கு நாங்க என்ன ப்ராமிஸ் பண்றோமோ, நாங்க வந்து எங்களோட ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்ததுல இருந்து உங்களை வந்து நாங்க கண்டிப்பா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவோம். எஸ், நீங்க வந்ததுல இருந்து நாங்க உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ல இருந்து, டீ காஃபி ஸ்நாக்ஸ்ல இருந்து, அண்ட் தென் அன்லிமிட்டட் வெஜ் நான்வெஜ் லஞ்ச்ல இருந்து எல்லாமே நான் வந்து இது என்னோட வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரியே நான் வந்து பார்த்து ஒரு விஷயமும் ரொம்ப டெடிகேட்டிவா பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து சும்மா சிம்பிளா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு அவார்டை கொடுத்துட்டு அப்படி முடிக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணமே சுத்தமா கிடையாது. ஏன்னா நான் 100% இதுக்கு உங்களுக்கு எப்படி பெஸ்டா கொடுக்க முடியும், உங்களை எப்படி எல்லாம் வந்து நெட்வொர்க்கிங் பண்ண வைக்க முடியும், இன்னும் யாரெல்லாம் வந்து பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு எப்படி இன்னும் மோட்டிவேட் பண்ண வைக்க முடியும். ஸோ என்னோட மைண்ட், என்னோட தாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால டியர் லேடிஸ், ரியா மெஹந்திஸோட, ரியா இன்ஸ்பிரேஷன் ட்ரஸ்டோட IMMA அவார்ட்ஸ், IBSA அவார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்பைரிங் ஃபேஷன் வாக் அவார்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ரியா ரிலேட்டட்ல 100% நம்பி வாங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்களை கண்டிப்பா. ஸோ வந்துட்டு பயப்படாம தைரியமா வாங்க. மேபி என்ன ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி கண்டிப்பா ரியாவோட ஈவெண்ட்ஸ்ல இருக்கும். என்னோட வீடியோ ஆப்வியஸ்லி லென்த்தியா தான் இருக்கும். ஏன்னா என்னால நிறைய பேர், நான் நிறைய ஃபோன் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, நிறைய மக்களோட பேசுறேன் இல்லையா. ஸோ நிறைய பேர் பேசுறதுனால எனக்கு இந்த வீடியோ வந்து போடணும் அப்படின்னு தோணுது. அதனால தயவு செஞ்சு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். என்னோட சைட்ல நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களோட வாங்குற ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுக்குமே ஐ எம் ஆன்சரபிள். நான் வந்து யாருக்கு பயப்படுறேனோ இல்லையோ, நான் எங்க காடுக்கு வந்து ரொம்பவே நான் பயப்படுவேன். அதனால அது எல்லாமே பெர்ஃபெக்டா எப்படி பண்ணணுமோ, என்ன மாதிரி கொடுக்கணுமோ, எவ்வளவு பெஸ்ட் கொடுக்கணுமோ 100% நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். அண்ட் என் கூட இருக்கிறவங்களுக்கும் என்னை பத்தி நல்லாவே தெரியும், ரியா வந்து கண்டிப்பா நல்லாவே பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். மேபி எந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் இட்ஸ் ஓகே. எல்லாமே ஒரு லெசன்ஸ் தான். நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் நீங்க ஒரு லெசன்ஸா எடுத்துக்கிட்டு இன்னும் ஃபார்வர்ட் வாங்க. டிப்ரெஸ் ஆயிடாதீங்க. நிறைய பேர் டிப்ரெஷன்ல பாவம் ரொம்ப என்கிட்ட நிறைய பேர் புலம்பிட்டீங்க. நான் ஒரே விஷயத்த 2-3 பேர் வாயாலையும் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன். ஸோ வந்து இட்ஸ் ஓகே. நீங்க வந்து இதெல்லாமே ஒரு லேர்னிங்ஸ் தான். எல்லாமே லேர்னிங்ஸா எடுத்துக்கோங்க. லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தாண்டி போகும்போது சில ஏமாற்றங்களையும் நம்ம சந்திக்க வேண்டியதா தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே லேர்னிங்ஸ். ஸோ அதெல்லாம் தாண்டி வாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய ட்ரஸ்ட் பண்ற விஷயங்களும் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வெளியில வந்து நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை கரெக்டான விஷயத்துல கரெக்டான இடத்துல நீங்க வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட கெரியர் குரோத்தை நீங்க வந்து கண்டிப்பா பாருங்க. அண்ட் அதுக்கான சப்போர்ட் என்னோட டீம்ல இருந்து, என்னோட ஈவெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எப்படிலாம் நான் சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப டல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நான் சப்போர்ட் பண்றேன் உங்களோட பிசினஸ் growthக்கு. கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்தா கூட என்னோட நம்பர், ரியா மெஹந்திஸ் நம்பர் இருக்கு, நான் அதை இந்த இதுல வீடியோல கூட போடுறேன். நீங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசுங்க. ஸோ ஆப்வியஸ்லி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும். பை.